இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து சிபில் பேஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நமக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கொலாஜ் பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக ஒரு 5-6 அப்ளிகேஷன் வந்து நான் லோன் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2-3 அப்ளிகேஷன் வந்து லோன் கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க. ஸோ என்னோடய சிபில் ஸ்கோர் எவ்வளோ, அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன, எவ்வளோ நான் லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகே கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ அதோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபிக்விக். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லாகின் வந்து பண்ணியாச்சு. எனக்கு கிடச்சிருக்க எலிஜிபிள் லோன் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஜிபே, ஃபோன்பேயில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் டைரெக்டாக மொபிக்விக் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேம் எப்படி நம்ம ஜிபே ஓப்பன் பண்ணுறோமோ ஸோ அதே போல் தான் இதில் இருக்குது. ஆனால் இதில் வந்து இவங்க வந்து பெர்சனல் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டைரெக்டாக மொபிக்விக் வந்து நமக்கு பெர்சனல் லோன் கொடுக்கறது கிடையாது. இவங்க நிறைய லெண்டிங் பார்ட்னர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் நமக்கு வந்து லோன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்பவே சுலபம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? கீழே மெயின்லேயே இருக்குது ஜிப் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணி நம்ம லோன் அப்படிங்கிறத வாங்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து டச் பண்ணுறேன். ஸோ எல்லாமே லைவ் ப்ரூஃப் தான். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வித்ட்ராவல் அமௌண்ட்னு சொல்லிட்டு 1,39,395 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து லெண்டிங் பார்ட்னர் யார் அப்படின்னா சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த இடத்துல வந்து பாருங்கள் இருக்குது. இவங்க எனக்கு வந்து எடிட் பண்ணுற சாய்ஸ்லாம் வந்து எனக்கு தரல. டைரெக்டாக வந்து இருக்க ஃபுல் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு அப்ளிகேஷனில் மைனஸ் பாயிண்ட்டு. இவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து நம்ம டைரெக்டாக வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சூரியோதய ஃபைனான்ஸ் பேங்க் வந்து அப்படின்னா என்னோடய லெண்டிங் பார்ட்னர் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் வித்ட்ரா அமௌண்ட் எவ்வளோனா 1,39,395 ரூபா. அதாவது நமக்கு அலாட் ஆகிருக்க லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 1,50,000 லட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு லோன் அமௌண்ட் வந்து அலாட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 1,39,395 ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் வந்து நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 10,605 ரூபா அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம மொத்தமாக இந்த 10,605 ரூபா எடுத்தது போகத்தான் மீதி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் அந்த டைரெக்டாக அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டில் விழுகிற அமௌண்ட் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கட்டக்கூடிய டைம் வந்து டிஃபால்ட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு எடிட் பண்ணுற ஆப்ஷனுமே இதில் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டென்யூர் இன் மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மாதம் அப்படிங்கிறது இருக்குது. லெண்டர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியோதயா அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27% அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஏபிஆர் ரெடியூஸ்ன்னு இருக்குது. ஸோ இது என்னென்னு எனக்கு தெரியலை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மாதம் வந்து கிட்டத்தட்ட 14,403 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்ம இஎம்ஐ அமௌண்ட் வந்து நம்ம எவ்ரி மந்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்போ நம்ம லோன் எடுத்தாலும் சரி எவ்ரி மந்த் 5ஆம் தேதி வந்து நம்ம லோன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ நம்ம எடுக்கிறோம், எப்போ எண்டிங் டேட் முடியுது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக வந்து அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவராலாக நம்ம 1,50,000 லட்சம் எடுக்கிறோம்ல, இந்த 1,50,000 லட்சத்துக்கு எவ்வளோப்பா வட்டி அப்படின்னு கேட்ட அப்படின்னா 22,836 ரூபா வந்து நமக்கு ஓவராலாக வட்டி வந்து போடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எடுக்கும் போதே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10,605 ரூபா பார்த்தீங்களா, இந்த இதையும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். நம்ம வட்டி கணக்கில் தான் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 33,000 அப்படிங்கிறது இந்த 1,50,000 லட்சத்துக்கு நம்ம 1 இயரில் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் 33,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ப்ரீ கேன்சலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் லோன் அமௌண்ட் இன்கேஸ் எமர்ஜென்சியில் நீங்கள் எடுத்துட்டீங்க, அதை நீங்கள் வந்து 1 or 2 டேஸில் நீங்கள் மாற்றி உங்களுக்கு கட்ட உங்களால் முடியும் அப்படின்னா அந்த 3 நாளைக்கு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு விஷயம் ஒன்றும் இல்லை.
இதில் வந்து பவுன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி 500 போட்டிருக்காங்க. ஸோ மேபி அப்ளை பண்ணால் தான் தெரியும். லாஸ்ட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு 3.54. இது வந்து லேட் பேமெண்ட் சார்ஜ், சாரி லாஸ்ட் வந்து லேட் பேமெண்ட் சார்ஜ். அதாவது நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு இஎம்ஐ வந்து நீங்கள் கட்ட தவறினாலும் இந்த பர்சன்டேஜ் அளவுக்கு உங்களுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் போர்க்குளோஸ், அதாவது ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் கட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.54 சார்ஜஸ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து டச் பண்ணால் அப்படின்னா அடுத்து என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். எனக்கு வந்து மணி அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இல்லை, இந்த ஒரு அப்ளிகேஷன் பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான். பட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு காட்ட போகிறது பிரான்ச் அப்படிங்கிற லோன் அப்ளிகேஷனை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோன்ஸ் செக்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி லோன் எடுத்திருக்கேன். எவ்வளோனா 10,000 எவ்வளோ லோன் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். வியூ பேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்ட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து பாருங்கள், ஆல்ரெடி நான் 1 மாதம் கட்டி முடிச்சிட்டேன். அடுத்து இன்னும் 2 மாதம் வந்து கட்டி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு டியூ டேட் எப்போன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த டியூ டேட் எப்போன்னு இருக்குது பார்த்தீங்களா. எவ்ரி மந்த் 30ஆம் தேதி நான் வந்து 4,478 ரூபா அப்படிங்கிறத வந்து கட்டணும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,000 அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் எடுத்த லோன் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் 10,000 மட்டும்தான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோதான் எடுப்பேன் எப்போவுமே. ஸோ நான் கரெக்டாக எல்லா அப்ளிகேஷன்லேயும் நான் ரீபே பண்ணி முடிச்சிடும். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து என்ன அப்படின்னா அவங்கள சிபிலை வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க, அவங்க லோனை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஆன்கோயிங்லேயும் நம்ம சிபிலை வச்சுருப்போம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். அந்த ஒரு பிரச்சனையை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு அப்ளிகேஷனை யூஸ் சாரி கைஸ், ஃபோன் வந்ததுனால என்னால் கன்டினியூ பண்ண முடியல. ஓகே, நம்ம சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமே வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுக்கும்போது நமக்கான லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து போவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்ல போனேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க, குட் சிபில் ஸ்கோர் வச்சுருங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் 20,000 30,000 எலிஜிபிள் வந்து கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு வந்து லோ சிபில் தான் இருக்குது அப்படின்னா மினிமம் 2,500 அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 2,500 அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து எடுத்து ரீபே பண்ண 2,500 எடுத்து ரீபே பண்ணி அப்படின்னா 4,500, அதை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணி அப்படின்னா 5,500, இந்த மாதிரி 2,000 3,000 5,000 10,000 சொல்லிட்டு ஒரு டைமே உங்களுக்கான அமௌண்ட் வந்து லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் 2000 ஓகே கைஸ், இந்த ஒரு அப்ளிகேஷன் மேக்ஸிமம் வந்து லோன் எடுக்கிறவங்க எல்லா பேருமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க நீங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்ன இருக்குது, அடுத்து வந்து நம்ம ஜூபிட்டர் இந்த ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி நமக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளோட எமர்ஜென்சி தேவைகளை அத்தனையுமே இந்த ஒரு அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பர்சனல் லோன் வழங்கக்கூடிய அப்ளிகேஷனா அப்படிங்கிட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. இது வந்து ஒரு பேங்க் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுவோம், நியரஸ்ட் பேங்க் எந்த பேங்க்னாலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே போல் இது வந்து நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய பேங்க்கு. அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2,000 அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. நீங்கள் 2,000 டெபாசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு மணி தேவைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய சாதாரணமாக யூஸ் பண்ணுற பேங்க்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ண மணியை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ண தான், அதாவது நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண தான் உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிள் வந்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் நான் நிறைய டைம் வந்து லோன் எடுத்திருக்கேன். எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஆப்ஷன் வந்து இருக்குங்க. இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. மணி ட்ரான்ஸ்ஃபரு, நம்ம கூகுள் பே, ஜிபே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பே டு மொபைல், யூபிஐ ஐடி, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இதில் வந்து நம்ம எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் ஒரே இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரனால ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. அதில் தான் வந்து எனக்கு லோன் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் டீட்டெயில் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன்.
ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களுமே வந்து புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, நான் 60,000 அப்படிங்கிற வந்து லோன் எடுத்திருக்கேன். கட்டக்கூடிய டைம் வந்து நான் 12 மாதம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 18லேருந்து 24 மாதம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 12 மாதத்தில் கட்டி முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எவ்ரி மந்த் 5ஆந்தேதி வந்து இந்த லோன் வந்து நான் கட்டுற மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ மாதம் எவ்வளோ அப்படின்னா 5558 ரூபா அப்படிங்கிறது நான் மாதம் வந்து கட்டுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் 6 இஎம்ஐ கிட்ட வந்து நான் பே பண்ணி 5 இஎம்ஐ வந்து நான் பே பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் வந்து 7 தான் அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்து பாருங்கள் 38,907 ரூபா அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம ஒருவேளை க்ளோஸ் பண்ணணும், அதாவது நம்மள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இருக்குது நான் கட்டுறேன் அப்படின்னாலுமே வந்து நம்ம கட்டி முடிச்சுக்கலாம். கட்டி முடித்தோடனே அடுத்து நமக்கான எலிஜிபிள் லோனை மட்டும் உடனே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இஎம்ஐ ஷெட்யூல் வந்து நான் கிளிக் பண்ண தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்னது போல் 5 டைம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு பைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இனி வந்து இருக்கிறது எல்லாமே வந்து நான் அப்கமிங் கட்ட வேண்டிய இஎம்ஐஸ் தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பேக் கூட வந்துக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து லோன் அக்ரிமெண்ட், லோன் ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிற நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாகவே இந்த அப்ளிகேஷன் ரொம்ப வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து பாருங்கள், வியூ லோன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நான் டச் பண்ணேன் அப்படின்னா கீழே வந்து பாருங்கள், நான் 2024 இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் லோன் அமௌண்ட்டு கம்மியாக எனக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை மட்டும்தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம் அப்படிங்கிறது எனக்கு எலிஜிபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும், 13,500 எடுத்திருந்தேன். ஸோ அடுத்து வந்து 5,000 எடுத்திருந்தேன். அடுத்து வந்து 25,000, அதுக்கடுத்து வந்து 50,000, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20,000 எடுத்திருந்தேன். ஸோ 50,000 டைரெக்டாக இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகிடும். இன்ஸ்டண்ட் அப்படின்னா வித்தின் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களை அக்கௌண்ட்டில் வந்து செட்டில் ஆகிடும். எந்த அக்கௌண்ட்லனா சேம் இதே அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பேங்க் அப்ளிகேஷன் தானே. மேலே வந்து பார்த்தா தெரியும், அக்கௌண்ட் பேலன்ஸ் எனக்கு வந்து 91 ரூபா வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கான ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பேங்க்குக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை இதிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பெட்டர். ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அதிக மணி டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை கேட்டால் மேக்ஸிமம் எல்லாருடைய மொபைல்லையுமே வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கிறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சி தேவை அப்படிங்கிறப்ப என்னோடய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியெலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா டைமே வந்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. ஸோ இன்னுமே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல டெபிட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஏடிஎம் கார்டை வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டோட பின்னெல்லாம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயும் போய் அலையெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக எல்லா ஏடிஎம்லேயும் நீங்கள் பணம் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பணம் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க. எல்லாத்தையுமே வந்து இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மியூச்சுவல் ஃபண்டு, லோனு, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து மேக்ஸிமம் இந்த எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து கிரெடிட் பி. இது வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. லோன் தேவை அப்படிங்கிறவங்க முதல்ல லோன் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணாலே நமக்கு வந்து வரக்கூடிய ஒரே அப்ளிகேஷன் எதுனா இந்த கிரெடிட் பி அப்ளிகேஷன் தான். இப்போ நான் ரீசெண்டாக எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள். நான் ரொம்ப வருஷமாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. எப்போவுமே வந்து எனக்கு ஒரு 70,000 80,000 அப்படிங்கிறது வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 67,500 ரூபா அப்படிங்கிறது வந்து லோன் அமௌண்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் 3 இஎம்ஐ வந்து நான் ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டேன். ஸோ அப்கமிங் இஎம்ஐ வந்து இருக்குது. இது சேம் மற்ற அப்ளிகேஷனை போல் தான் இதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இடத்துல க்ளோஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை மாதம் வந்து நான் எனக்கு எத்தனை மாதம்னா 9 மாதமாக நான் கொடுத்துருந்தாங்க. 3 4 5 6 7 8 9 10 11 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா ஒவ்வொரு மாதமும் வந்து 7,010 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்ம ரீபே பண்ணுற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷனுங்க. ஆனால் எல்லாமே ஓகே தான். பட் வந்து நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரீபே பண்ணணும். ஓகேங்களா.
இந்த கிரெடிட் பி அப்ளிகேஷன்லாம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஊர்லேயே கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க 25,000 லோன் எடுத்துகிட்டு அவங்க வந்து கட்டாமட்டாங்க. டைரெக்டாக வந்து எங்கள் ஊர் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க, கட்டாமல் விட்டுருக்காங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோன் பண்ணி பேசினா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரணமாக நான் ஈஸியாக நம்ம கட்டாமுட்டா அவங்க எங்கேயோ தானே இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற நினப்பெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த செக்ஷனுக்கு உள்ளே வராதிங்க, ஓகேங்களா? நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கட்டி முடிக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் 7,000 நம்ம கட்டுறேன் அப்படின்னா நம்ம மாதம் 7,000 நம்மளால் பிரட்டி கட்ட முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த லோன் அமௌண்ட் வந்து எடுக்கணும். நமக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, ஆனால் எமர்ஜென்சிக்கு லோன் தேவை, நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி நிறைய பிரச்சனைகள் அதை சார்ந்து வரதான் செய்யும். அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். எல்லா அப்ளிகேஷனுமே வந்து நான் லிங்க் வீடியோங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒன்று ஒன்றா வீடியோங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க வந்து ஒன்று ஒன்றா டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை லோன் எடுக்க சொல்லி நம்ம யாரும் வந்து கட்டாயப்படுத்த கிடையாது. ஸோ இப்படிலாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்களை மட்டும்தான் நம்ம வந்து சொல்கிறோமே தவிர, நீங்கள் வந்து இதில் லோன் கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த லோனை வந்து நீங்கள் கட்டாயம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது யாருமே வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே லோன் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி லிஸ்ட்டு தான். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து மஸ்ட் வந்து லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 2 விதமான லோன் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து லெவலப் லோன், இன்னொன்று வந்து கேஷ் லோன் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் கேஷ் லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கனால என்னோட டிஸ்பிளேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் லோன் 31,000 அப்படிங்கிறது எனக்கு எலிஜிபிள் வந்து ஆயிருக்கு. அப்ளை பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். ஜஸ்ட் வந்து நம்மள்ட்ட இருக்க பேன் கார்டு டீட்டெயில்ஸ், அப்போ வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், இது மட்டும் 2 மட்டும் தான். மற்றபடி செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஈஸியாக 5 to 3 அதாவது 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் அப்ளை பண்ணுறதுக்கான டைமே வந்து உங்களுக்கு ஆகும், ஓகேங்களா? ஹோம் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மினிமம் 5,000 அந்த ஸ்க்ரோல் பண்ணுற ஐக்கானை ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 5,000 மேக்ஸிமம் 31,000 அப்படிங்கிறது வந்து எலிஜிபிள் லிமிட்டுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எனக்கு 31,000 இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக கட்டக்கூடிய டைம் வந்து 6 மாதம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிக லோன் அமௌண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த அப்கிரேட் அப்படிங்க கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 6 மாதம் நம்ம கட்ட போகிறோம் இல்லையா 31,000க்கு. ஸோ அந்த 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 இடத்த வந்து நான் டச் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம டோட்டலாக எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து 33,084 ரூபா. அதில் வந்து 3,084 ரூபா வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது பீசன் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணி கொடுவாங்க. இஎம்ஐ அமௌண்ட் வந்து நம்ம மந்த்லி 6,051 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு வந்து நம்ம இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். டிஃபால்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த விதமான எடிட்டிங் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி நம்ம எடுக்க போகிற அமௌண்ட்டை வேணா வந்து நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10,000 வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா 10,000க்கு கட்டக்கூடிய மாதம் வந்து 6 மாதம் தான். இஎம்ஐ அமௌண்ட் வந்து 2,017 ரூபா. டைரக்டா வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து 10,000 டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த 1,028 ரூபா அப்படிங்கறத வந்து அவங்க வந்து எடுத்துக்குருவாங்க, ஓகேங்களா? எடுத்தது போகத்தான் மீதி அமௌண்ட் 10,000 வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நான் 6 மாசத்துக்கு வந்து நம்ம 2,014 ரூபா அப்படிங்கறத நம்ம கட்டினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 அப்படிங்கறது வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 10,000 ரூபா அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம டோட்டலா 2,000 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா
ரீபே பண்ற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து வட்டி வந்து இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இந்த நம்ம லிஸ்ட்ல வந்து நம்ம கொடுத்துருக்க எல்லா அப்ளிகேஷன்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சிபில் வந்து 740 அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு எனி டைமே எனக்கு அவைலபிள் லோன் அமௌண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்களுடைய சிபில் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஸோ நீங்க அதிக லோன் அப்ளிகேஷன் வந்து லோன் அப்ளை பண்ணிருக்க கூடாது. கொஞ்ச நாள் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நீங்க எந்த விதமான அப்ளையும் பண்ணாம இருங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய பேங்க்ல வந்து அதிக டிரான்சாக்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயுமே வந்து நீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க சிபில்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அந்த லோன் அமௌண்ட் வந்து லோன் ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும் மஸ்ட். ஏன் அப்படின்னா இல்ல நீங்க எடுத்து முடிச்சு கட்டி இருப்பீங்க, இருந்தாலுமே அந்த சிபில்ல வந்து நீங்க அவுட்ஸ்டாண்டிங்கா ஆன்கோயிங் கட்டணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கு. இருந்தாலுமே அவங்க அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு 2500 என்னமோ நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். எங்களை காசு கட்டி தான் வந்து நம்ம சரி பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. வேற ஏதாவது லோன் டீடைல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க guys. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.